அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி நாளைய தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அதற்கு என்னுடைய வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் நியூஸில் தமிழ்நாட்டின் முதுகலை ஆசிரியர் புறக்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணிகள் சார்ந்து 1996 காலி பணியிடங்களுக்கான அறிக்கை எண் 02/2025 கடந்த 10/7/2025 அன்று வெளியிடப்பட்டு 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று தேர்வு நடைபெறுகிறது. இவ்வறிக்கையின்படி தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வணிகவியல், பொருளியல், வரலாறு, புவியியல், அரசியல் அறிவியல், கணினி அறிவியல் மற்றும் உடற்கல்வி ஆகிய 14 பாடங்கள் சார்ந்த 1996 காலி பணியிடங்களுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்துள்ளனர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மொத்தம் உங்களுக்கு 2,36,500 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் 1,73,410 பேர் ஆண்களும், 63,113 பெண்களும், 7 மூன்றாம் பாலினத்தவரும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 3,734 மாற்றுத்திறனாளிகளும் இதில் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. 856 ஸ்கிரைப் இவங்களுக்கு தேர்வு எழுதுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேர்வு சார்ந்து OMR விடை படிவங்கள் மற்றும் வினாத்தாள்கள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மாநிலம் முழுவதும் 809 தேர்வு மையங்களில் விண்ணப்பதாரர்களின் வசதிக்கேற்ப அவரவர் வசிப்பிட மாவட்டம் அந்தந்த மாவட்டங்களிலே ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே நமக்கு இந்த வருஷம் அலாட் பண்ணியிருக்காங்க தேர்வு அறைகளை. தேர்வர்கள் தங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நுழைவுச்சீட்டில் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தேர்வு மையங்களை தேர்வுக்கு முந்தைய நாளை பார்வையிட்டு உறுதி செய்து கொள்ளலாம் என தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தேர்வுகள் சார்ந்து ஏதேனும் ஐயப்பாடுகள் இருப்பின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தேர்வு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களது பெயர் மற்றும் அலைபேசி எண் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்களுக்கு ஏதேனும் தேர்வு சார்ந்து ஐயப்பாடுகள் இருப்பின் அவர்களை தொடர்பு கொண்டு உரிய தகவல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம். இது வந்து 10/10/2025 வந்ததுதான். இதில் நமக்கு இது முக்கியமானது. நமக்கு ஏதாவது தேர்வு குறித்து ஐயப்பாடு இருந்ததுன்னா நமக்கு இந்த தொடர்பு அலுவலர்கள் நியமிச்சிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும். அவங்கள நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதான் அந்த தொடர்பு அலுவலர்களுடைய டீட்டெயில்ஸு. டிஆர்பி பிஜி எக்ஸாமினேஷன் 2025 டிஸ்ட்ரிக்ட் லைசனிங் ஆஃபீஸர்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தென் தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, தென் கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, தென் மயிலாடுதுறை, தென் நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தென் ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தென் தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், தென் திருவண்ணாமலை, தென் திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், தென் வேலூர், தென் விழுப்புரம், விருதுநகர் எல்லாருக்கும் காண்டாக்ட் டீட்டெயிலோட அவங்களுடைய நேமு கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்டுக்கலாம். தென் நம்ம வந்து பிஜிடிஆர்பி தேர்வர்கள் வந்து நம்ம தேர்வுக்கு தயாராகிருக்கோம். சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அது ஓரியன்டாக கொடுக்க போகிறோம். நம்ம வந்து தேர்வு வந்து OMR சீட் பேசிஸில் தான் அந்த தேர்வு எழுத போகிறோம். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிடணும். நம்ம கண்டிப்பாக தேர்வு அறைக்கு நம்ம வந்து 1 hour பிஃபோரே நம்ம போயிடணும். ஒரு ஏர்லியராக நம்ம தேர்வு அறைக்கு போயிருங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு தேர்வு அறைக்கு போயிருங்க. தென் தேர்வு சென்டர் எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. அதுதான் நமக்கு இந்த தேர்வு குறித்த அந்த என்விரான்மெண்ட் வந்து நமக்கு அடாப்ட் ஆகும். எந்த வித பயமும் இல்லாமல் இருக்கும். இந்த பதட்டம் இறுதி நேர பதட்டம் வந்து இருக்காது. அதை கவனத்தில் கொண்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் நம்ம ஆதார் கார்டு, நம்மளுடைய ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சுக்கோங்க. தென்
பெரும்பாலும் மொபைல் ஃபோன்லாம் கொண்டு போகாதங்க. மொபைல் வந்து நாட் அலவுட் அப்படிங்கிறது தெரியணும். மொபைல் ஃபோன் வந்து எடுத்துட்டு போகாதங்க. நியரஸ்ட் சென்டர் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை கொஞ்சம் லாங்கில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிடுங்க. இல்லை முந்தின நாளே போயிட்டு கூட ஸ்டே பண்ணிடுங்க. இன்றைக்கே போய் ஸ்டே பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு ரூம்னாலும் இருக்குது. தென் இதுமாதிரி நமக்கு ஓஎம்ஆர் சீட் அப்படிங்கிறதுனால இந்த பிளாக் பால் பைன் பென்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம தேர்வறைக்குள்ளே போயிடுவோம். தேர்வறைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஓஎம்ஆர் சீட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தேர்வு அறையில் நமக்கு தேர்வு கண்காணிப்பாளர் இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது தேர்வு ஒரு சில இது நடக்குது அப்படின்னா நம்ம உள்ள போக டிலே ஆகிட்டு, இல்லை தேர்வு கண்காணிப்பாளருடைய ஏதாவது ஒரு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க அப்படி ஏதாவது நடந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் நம்ம அவங்ககிட்ட கோவப்பட்டு நம்ம அந்த எக்ஸாம் பதட்டத்திலே இருப்போம். அதனால் நம்ம அதை தவிர்க்க நம்ம வந்து தேர்வு கண்காணிப்பாளர்கள் கூட ஒரு சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்திக்கிடணும். அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. தென் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த OMR சீட்டு கொஸ்டின் வினாத்தாள் அதில் தான் நம்ம இருக்கணும். அதுமாதிரி நமக்கு இந்த தேர்வில் வந்து சில அந்த OMR சீட்டில் நம்ம ஃபில் பண்ணும்போது சில ஷேடோ பண்ணும்போது சில தவறுகள் நடக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. நமக்கு OMR சீட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பிரிண்டட், நம்மளுடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்டட் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லை நம்மளுடைய தேர்வு எண் எல்லாமே நம்ம தான் ஷேடோ பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேர்வு எண்ணை வந்து கரெக்டாக மேலே எழுதி அதுக்கு நேரம் நம்ம வந்து 1னா 1க்கு நேராக ஷேடோ பண்ணணும், 2னா 2க்கு நேராக ஷேடோ பண்ணணும், தென் 3னா 3க்கு நேராக ஷேடோ பண்ணணும், தென் 4னா 4க்கு நேராக ஷேடோ பண்ணணும். இந்த மாதிரி அந்த பாக்ஸில் கரெக்டாக எழுதி அந்த நம்பருக்கு நேராக நம்ம வந்து ஷேடோ பண்ணணும். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய கொஸ்டின் புக்கில் சீரீஸ் நம்பர் இருக்கும் சில நேரம். அது இப்போ நம்ம பி சீரீஸ் வருது அப்படின்னா பி எங்கே எழுதி பிக்கு நேராக ஷேடோ பண்ணுங்கள். அதை வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. தென் நம்ம வினாக்களுக்கு விடையளிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். OMR சீட்டில் நம்ம வினாக்கள் வந்து கொஸ்டினில் வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். 1க்கு 2 டைம்ஸ் ஒரு 2 டைம்ஸ் வந்து கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். கொஸ்டினில் நாட் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எது இல்லை அப்படின்னு இருக்கும் லாஸ்ட்டாக. நம்ம வந்து டைரக்ட் கொஸ்டின் பாசிட்டிவாக படிச்சிருப்போம், அங்கே நெகட்டிவாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சம் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து ABCD அப்படிங்கிறது இருக்கும். அதில் ஃபைனலாக நம்ம A அண்ட் B அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதே ஆப்ஷன் ஏல வச்சுருப்பாங்க. ஆப்ஷன் பி வந்து B அண்ட் C அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இதை மாத்திரமே படிச்சுட்டு ஆன்சர் வந்து சப்போஸ் இங்கே ஏ நம்ம கரெக்டாக இருக்கும், கரெக்டாக அங்கே பார்த்த உடனே போய் ஷேடோ பண்ணிடக்கூடாது. சப்போஸ் கொஸ்டின் நம்பர் ஒரு 10க்கு அப்படின்னா நம்ம ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத போயிட்டு ஷேடோ பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஆப்ஷன் எல்லாமே ABCD ஆன்சர் எல்லாமே ரீட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே நமக்கு அந்த கம்பைன்ட் ஆன்சர் இருக்கா அப்படிங்கிறத சேர்த்து இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக போய் ஷேடோ பண்ணுங்கள். அதர்வைஸ் இல்லைன்னா அதை மிஸ்டேக் பண்ணுவோம், இதே சூழ்நிலை வந்துடும். தென் கொஸ்டின் நம்ம ஃபுல்லாக மேலேருந்தே ஷேடோ பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பி ஆன்சர், தேர்ட் கொஸ்டின் ஏ ஆன்சர், தென் ஃபோர்த் கொஸ்டின் டி ஆன்சர் அப்படிங்கிறத ஷேடோ பண்ணிகிட்டே வரும். தென் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து நமக்கு கொஸ்டினில் தெரியாது. அப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து தெரியாத கொஸ்டினாக இருக்கும். அப்புறம் சிக்ஸ்த் கொஸ்டின் நமக்கு தெரியும். உடனே சிக்ஸ்த் கொஸ்டினை வாசித்து நம்ம போய் ஃபிஃப்த் கொஸ்டினில் போயிட்டு அதுக்கு ஆன்சர் வந்து பி அப்படின்னா பிஏ ஷேடோ பண்ணிடக்கூடாது. ஆனால் ஃபிஃப்த்து வந்து நம்ம வந்து தெரியாத கொஸ்டின் அப்படிங்கிறத லாஸ்ட் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ஷேடோ பண்ணும்பொழுது சிக்ஸ்த்துக்கான ஆன்சரை ஃபிஃப்த்தில் பண்ணியிருப்போம். தென் அதுக்கப்புறம் 7th கொஸ்டின் தெரியும், 7th அதை 6த்தில் போய் ஷேடோ பண்ணிடுவோம், 8th வந்து 7த்தில் போய் ஷேடோ பண்ணிடுவோம். அப்போ பாருங்கள் ஒரு 3 கொஸ்டின் கிட்ட நமக்கு ராங் ஆயிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துடும். அதனால் ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம கிளியராக தென் பார்த்து நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணி ஃபஸ்ட் கொஸ்டின்னா ஃபஸ்ட்டுக்கு ஏன்னா ஏக்கு நேராக பண்ணுங்கள். இடையில ஒரு 20th கொஸ்டின் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா 20th கொஸ்டினை அதில் தான் ஷேடோ பண்ணுறோமா OMRல அப்படிங்கிறத பார்த்து நம்ம போய் ஷேடோ பண்ணணும். இதில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. அப்படின்னா தான் நம்ம மார்க்கை வந்து லூஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம். 20B, தென் 21C, தென் 22D, தென் 23A, தென் 24A, 25A, 20 இந்த மாதிரி 26 வந்து B, தென் 27A, தென் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம். 28, தென் 29 வந்து டிங்கிறது மார்க் பண்ணியிருப்போம். 29வது கொஸ்டின் நமக்கு ஆன்சர் வந்து டி அப்படிங்கிறத படிச்சிருப்போம். ஆனால் இங்கே போய் நம்ம ஷேடோ பண்ணும்போது 29Dக்கு பதில் மேலே 28லேயே டியில் போய் ஷேடோ பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே எல்லாம் ஏ இருக்கிறனால நமக்கு அந்த ஸ்பீடில் வந்து கன்ஃபியூஸ் ஆகி போய் பண்ணிடுவோம். இந்த இது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இது மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நம்ம பார்த்து அந்த ஏஆ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டி பண்ணும்பொழுது இங்கே நிறைய கேப் இருக்கிறனால நம்ம டக்குன்னு போய் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணி தான் கரெக்டாக பண்ணுறோமா அதுக்கு நேராக அப்படிங்கிறது. பெரும்பாலும் நம்ம
ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டா நமக்கு தெரியும். இந்த ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ 29னா கரெக்டாக டி, 20 30னா டி, சி, டி, எஸ், சி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஷேடோ பண்ண முடியும். கொஞ்சம் அந்த ஷேடோ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்கள். அதில் வந்து நமக்கு டைம் போயிடக்கூடாது. முன்னாடி நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு நிறைய ஒவ்வொரு டிக் தான், அதனால் நமக்கு டைம் சேவ் ஆகும். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி நிறைய நமக்கு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்லாம் இருக்குது. அதனால் நமக்கு அதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ப்ராப்ளம்ஸ், காஸ்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டட் சம், தென் இந்த மாதிரி சில சம் போட்டு நம்ம போடுற டேக்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் போடுறோம். சம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வரும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பெரும்பாலும் நம்ம அந்த சம் இருக்குது, ப்ராப்ளம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக நம்ம பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒரு 10 கொஸ்டின் தான் வரும். அதுக்காக நம்ம போயிட்டு உட்காந்துட்டு டைமை ரொம்ப எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. லாஸ்ட் போய் நமக்கு தியரியில் நமக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். அதனால் அந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம கரெக்டாக போட முடியும் அப்படின்னா பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம ஒரு சம் போடுவோம், இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்துட்டுனா நம்ம போட்டுடலாம். சம்டைம்ஸ் ஏதாவது ஆன்சர் வரல, 4 ஆப்ஷனில் உள்ளது அப்படின்னா அதிலேயே இருக்காதுங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. லாஸ்ட்டாக ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த இதை அனலைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஜிகேலையுமே நமக்கு இந்த வருஷம் நமக்கு ரீசனிங் ஆப்டிடியூட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் ரீசனிங் இதில் வந்து நமக்கு நிறைய சப்போஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது 2 or 3 ப்ராப்ளம்ஸ் கேட்டுருவாங்க. நம்ம அதிலேயே போய் இருக்கக்கூடாது. ஏதாவது சம் கொஸ்டின்ஸ் வந்து தெரியல அப்படின்னா ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுறது நல்லது. இப்படி ஸ்கிப் ஆகும்போது அந்த கொஸ்டின் ஏரியா வந்து ஒய்மார்க் ஷீட்டில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஃபைனலாக நம்ம வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம். தென் இதில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. தென் இந்த ஃபைனலாக சைன் பண்ணணும். கண்டிப்பாக சைன் பண்ணாமல் வந்துடுறாங்க. இதில் கேண்டிடேட் சைன் இருக்கும், அதில் சைன் பண்ணுங்கள். இன்விஜிலேட்டாக சைன் இருக்கும், அதில் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம் சின்ன குழந்தைகளில், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் இதில் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே இங்கே வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மார்க்லேயே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. அப்போ நமக்கு இந்த ஒவ்வொரு மார்க்குமே கொஞ்சம் முக்கியமானது. அதில் நம்ம தெரிஞ்ச கொஸ்டினை போய் தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா நிறைய நல்லா படிக்கிறவங்களே நல்லா சில கேர்லெஸ் மிஸ்டேக்னால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால் எவ்வளவு நம்ம இந்த டயத்தில் எவ்வளவு இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது மேட்ரு கிடையாது. நாளைக்கு நம்ம எக்ஸாம் டயத்தில் எப்படி நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் நம்ம வெற்றியை வந்து தீர்மானிக்கும். அதனால் ஏன்னா நமக்கு கொஸ்டினும் கொடுத்துருந்தாங்க. தென் அதுக்கான விடைகளுமே அங்கே இருக்குது. விடைகள் 4மே இருக்குது. அந்த விடை 4ல் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தென் அதே மாதிரி எக்ஸாம் பதட்டத்தை தவிர்க்கிறதுக்கு ஏர்லியராக அங்கே எக்ஸாம் சென்டர் போயிருங்க. தென் ஹால் டிக்கெட்டை ஒரு 2 ஜெராக்ஸ் போட்டு இப்போதே வச்சுக்கோங்க. ஒன்று ஹால் டிக்கெட் வந்து மறந்துட்டு போயிடுறாங்க. ஹால் டிக்கெட் வந்து இப்போவே ஒரு 2 ஜெராக்ஸ் 3 ஜெராக்ஸ் எடுத்து நம்ம வீட்டில் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு 2 எண்ணத்தை ஒரு பாக்கெட்டில் சும்மா மடக்கி வச்சுக்கோங்க. ஒன்றே சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் ஹால் டிக்கெட் இல்லை அப்படிங்கிற பதட்டம் வரக்கூடாது. தென் அதே மாதிரி நம்ம இன்றைக்கே எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஐடி கார்டு, ஐடி ப்ரூஃப் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நல்லா படிச்சு பாருங்கள். தென் ஹால் டிக்கெட்டில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படிக்காமல் போகாதுங்க. கண்டிப்பாக நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னாலே நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். யூஜி, பிஜி எல்லாமே படித்து தான் வந்திருக்கிறோம். பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கோம். நம்மளால் ஈஸியாக நம்ம அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுல வச்சுருந்தே நம்ம சூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து நல்லா வெல் ப்ரிப்பேர்ட் பண்ணணும்லாம் ப்ரிப்பரேஷன் வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம ஆல்ரெடி படித்தது தான் மேஜரில் யூஜி, பிஜியில் படிச்சிருக்கோம். தென் பிஎட் நம்ம படிச்சிருக்கோம். சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். தென் சோசியல் மீடியாஸில் ஜிகேஸ் எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். அதனால் எல்லாருமே இங்கே படித்தவங்க தான். அதனால் நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாருமே இங்கே எதுவுமே தெரியாமலாம் வரதில்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியும். நம்ம எக்ஸாம் டேயில் நம்ம என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம சக்ஸஸ் இருக்கும். அதனால் எக்ஸாம் டே அன்றைக்கி நாளைக்கு ஃப்ரீ மைண்டடாக இருங்க. அது மாதிரி இன்றைக்கி இனிமேல் உட்காந்து புதுசாக எதையுமே படிக்க ஆரம்பிக்காதங்க. ஆல்ரெடி படித்ததை வேணால் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் கொஞ்சம் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுருங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸாம் டயத்தில் வந்து நிறைய படிச்சிருப்போம். நம்ம 2-3 நாள் இந்த 1 வீக்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நைட் ஒரு 12 காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருப்போம். தென் இந்த மாதிரி நம்ம தூக்கத்திலலாம் மறந்து தன் சாப்பாடு எல்லாத்தையுமே மறந்து படிச்சிருக்கோம். இப்போ இந்த டயத்தில் நமக்கு எக்ஸாம் டயத்தில் நிறைய உடல் ரீதியாக பிரச்சனை வரும். திடீர்னு காய்ச்சல்லாம் வந்துடும். இப்போ எனக்குலாம் எக்ஸாம் எழுத போகையில் நமக்கு போன வருஷம் லாஸ்ட் டிஆர்பிலாம் அதர் டிஸ்ட்ரிக் போட்டிருந்தாங்க. அதர் டிஸ்ட்ரிக் போகும்பொழுது அப்போ ரெயின் டைம் மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருந்தது. தென் நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது.
இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்துடும். அங்கே போயிட்டு நம்ம ரூம் எடுத்து தங்கியிருந்த வேண்டிய இருந்துச்சு. ரூம் வந்து சரியான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. தென் நைட்டு வேறு தூக்கம் இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். நம்மளை அதை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் உடல் ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டாக்டரை பார்த்து கொஞ்சம் அதுக்கான டேப்லெட்லாம் எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இன்றைக்கி. தென் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். சிறப்பாக எக்ஸாம் எழுதுங்க. தென் வினாக்கள் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாகவே இருக்காது. நம்ம இருக்கிறதுல சிறப்பாக பண்ணுங்கள். வெற்றி கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். நம்ம போட்ட உழைப்பு என்றைக்குமே வீணாகாது. இவ்வளோ தூரம் நம்ம படிச்சிருக்கோம். தென் இந்த உழைப்பு வந்து இந்த படிப்பு வந்து என்றைக்குமே வீணாகாது. இன்றைக்கி இல்லை அப்படின்னா வெற்றி நாளைக்கு கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் தள்ளி போகுது அப்படின்னாலே நமக்கு இதை விட பெஸ்ட்டாக கிடைக்குன்னு தான் அர்த்தம். அதனால் தேர்வு வந்து இருக்கக்கூடிய தேர்வை நல்லா சிறப்பாக எழுதுவோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.